ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் நல்லா இருக்கோம். நாங்கள் டூருக்கு போனால மைசூரில் அந்த ப்ளோமினல் மாதா சர்ச்சு பார்த்துட்டு அடுத்து எங்களை பொட்டானிக்கல் கார்டன் ஜூ பார்க்க கூட்டிகிட்டு வந்தாங்க. அங்கே நிறைய பேர்ட்ஸை பார்க்கறதுக்கே அப்படியே அழகாக இருந்துச்சு. எல்லாம் அப்படியே குச்சி 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 குச்சின்னு சவுண்டெல்லாம் போட்டுட்டு அப்படியே குட்டியாக தான் இருக்குது. ஆனால் அதுக்கு சவுண்டெல்லாம் அப்படியே வித்தியாசமாக விதவிதமான சவுண்டாக இருந்துச்சு பார்த்துடுங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ அதையெல்லாம் பார்த்துட்டு அப்படியே ரசிச்சுட்டே இருக்கும்போது ஏன்னா அத்தானுக்கும் பிள்ளைங்களுக்கு எல்லாத்துக்கும் அந்த பேர்ட்ஸ்னால் ரொம்ப நல்லா பிடிக்கும். பேர்ட்ஸ் எல்லாத்துக்கும் நல்லா பிடிக்கும். அப்படி தானே அது மாதிரி நாங்களும் பேர்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு அங்கே வெள்ளை மயில், நம்ம சாதா மயில் எல்லாமே இருந்துச்சு. எல்லாம் பார்க்கறதுக்கு அப்படி இந்த கொக்கு கூட பாருங்கள், அப்படி ஒரு பெரிய இறப்பக்கரை வந்து பெருசாக நீளமாக தொங்கிட்டு இருந்தது. அதெல்லாம் பார்க்க ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. அதுக்கப்புறம் விதவிதமான கோழி மாதிரி இருந்துச்சு. ஆனால் அதுலேயும் வித்தியாசமான அந்த ஃபெத்தர்ஸ் எல்லாம் நிறைய அழகாக உள்ளதெல்லாம் அழகாக இருந்துச்சு பார்த்துடுங்க. எல்லாத்தையும் அப்படியே பார்த்து ரசிச்சுக்கிட்டு கோழி அழகாக கிண்டி சாப்பிட்டதெல்லாம் அப்படியே பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருந்துச்சு. இப்போ எல்லா பறவைகளையும் பார்த்துட்டு அப்படியே வரும்போது அதில் இந்த பறவை வந்து சூப்பராக அப்படி கலர் வந்து அப்படி நம்ம கண்ணை பறிக்கிற மாதிரியே இந்த கலர் அழகாக இருந்தது. அப்புறம் இந்த வெள்ளை ஆந்தை, அதுக்கப்புறம் இந்த ஆப்ரிக்கன் பேர்டு, லவ் பேர்ட்ஸ் எல்லாம் சூப்பராக இருந்துச்சு. எல்லாத்தையும் அப்படியே பார்த்து ரசிச்சுக்கிட்டு பிள்ளைங்கள்ட்ட ஜாலியாக பேசிட்டு நான் அத்தான்ட்டையும் பேசிகிட்டே அப்படியே வந்தோம். அப்புறம் வரும்போது இந்த பச்சைக்கிளி 2 ஜோடியாக சூப்பராக இருந்தது. எல்லாம் அங்கே இருக்க எல்லா பேர்ட்ஸுமே அப்படியே ரொம்ப ஆக்டிவாக இருந்தது. நோய் பிடிச்சிட்டு அப்படியே எதுவுமே இல்லை, அழகாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் அங்கே இருக்கக்கூடிய அந்த இடங்கள் எல்லாமே நீட்டாகவும் இருந்துச்சு. பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக அட்ராக்டிவாகவும் அழகாக இருந்துச்சு பார்த்துடுங்க. அப்படியே அதை பார்த்துட்டு அப்படியே ரசிச்சுட்டு இந்த பேர்டெல்லாம் அப்படியே இதெல்லாம் நல்லா பழகும் நம்மக்கிட்ட. அதில் இருக்க பேர்டு எல்லாமே இருந்துச்சு. எல்லா பேர்டுமே அங்கே வச்சுருந்தாங்க. எல்லாமே பார்க்கறதுக்கு அப்படியே அழகாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் அப்படியே பார்த்துட்டு வரும்போது இந்த ரெட் கலர் இருக்க பேர்டு வந்து அப்படியே அது வந்து நல்ல டெரராக சவுண்டு போட்டது மாதிரி இருந்தது. அது பார்க்கறதுக்கே அப்படியே ஆச்சரியமாக இருந்த பிறகு வந்து ஒயிட் கலர் பேர்டு எல்லாமே நல்லா அப்படி பார்க்க அப்படி கலர்ஃபுல்லாக நல்ல நச்சுன்னு சூப்பராக இருந்துச்சு பார்த்துடுங்க. அப்படியே பார்த்து ரசிச்சுட்டே வந்துகிட்டே இருந்தோம். நல்ல கூட்டமும் கூட. அதுக்கப்புறம் இந்த சிறுத்தை புலி சூப்பராக தண்ணி குடிச்சிது. இதெல்லாம் அப்படியே பார்த்துட்டு நாங்களும் அப்படியே ஜாலியாக பேசிட்டு வந்தோம். நீங்களும் இதெல்லாம் பார்த்து என் கூட ரசிங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் அங்கேருந்து நிறைய ஃபோட்டோலாம் எடுத்த பார்த்துடுங்க. அதுக்கப்புறவு அங்கே நிறைய அந்த சிறுத்தை புலியெல்லாம் நிறைய அப்படியே அழகாக படுத்து உறங்கிட்டு இருந்தது. அதுக்கப்புறவு சிங்கம் ஃபஸ்ட்டு ரொம்ப தூரத்தில் தானே இருக்குது. சிங்கத்தையும் அப்படியே பார்த்து ரசிச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் இந்த ஒரு குட்டியாக ஒரு விலங்கு நிற்கிது, அதையும் கூட பார்த்துட்டு வந்தோம். பிறகு இந்த குரங்குலேயுமே நிறைய இனம் இருந்துச்சு. இந்த கொரில்லா மாதிரி ஒரு குரங்கு இருக்குல்ல, இது நல்ல ஆக்ட் எல்லாம் பண்ணிச்சு பார்த்துடுங்க. அது பாட்டு போகும், அதுக்கு எதையா ஒன்று கிண்டிட்டு வரோம். அதுக்கப்புறம் அதுக்கு கொஞ்சம் சங்கடமாக இருந்தது போல இருந்து அந்த விலங்குகள் எல்லாம் பாவம் பார்த்தீங்களா அப்படியே அடைச்சி வச்சுருக்கேனால அதுலேயும் ஜோடியும் இல்லையா, அதுக்கு ஒத்தையிலே இருந்த மாதிரி இருந்துச்சு. அப்படின்னு நினச்சிட்டு நாங்கள் அப்படியே போகும்போது அந்த பக்கத்தில் இன்னொன்று தனியாக வச்சுருந்தாங்க. ஏதோ வேலை 2 சண்டை போடணும்ல, அதனால தான் பிரித்து வச்சுருப்பாங்களா இருக்கும். அப்புறம் அந்த குரங்குக்கு அந்த ரவுண்டு மாதிரி முகத்தில் நாங்களும் நின்று அப்படியே சூப்பராக ஒரு ஃபோட்டோலாம் எடுத்துட்டு அப்படியே அந்த பார்த்துடுங்க. இந்த இந்த கொரில்லா எடுத்து அப்படியே கீழே இறங்கி வந்தது சோகமாக இருந்துச்சு. அப்படியே அங்கே கொஞ்சம் நேரம் இருந்தது மாதிரி இருந்து அடுத்து இன்னொரு இடத்துல வந்துருந்து டான்ஸ் ஆடிட்டு இருந்துச்சு பார்த்துடுங்க. அப்படியே நெஞ்சில் அடிச்சுட்டு பாருங்க, இங்கேயும் ஒரு 4-5 குரங்கு இருக்குல்ல, எல்லாமே நிறைய இனத்தில் இருந்துச்சு. எல்லாம் பார்க்கறதுக்கு அழகாக இருந்துச்சு. அப்புறம் இப்போ டான்ஸ் ஆடம் பார்த்துடுங்க நெஞ்சில் அடித்து. அப்புறம் அதையும் பார்த்துட்டு அப்படியே இதை பார்க்க இதுதான் நல்லா ஆச்சரியமாக இருந்தது. கொஞ்சம் நேரமாக அதில் நின்று பார்த்துட்டு அப்புறம் அது பக்கத்தில் நல்லா ஃபோட்டோ எடுக்க மாதிரி இருந்தது. இந்த கொரில்லாவை தனியாக வச்சுருக்காங்கன்னு சொன்னேன் இல்லை, அந்த கொரில்லா வெண்டைக்காய் சாப்பிட்டுட்டு இருக்குது. வெண்டைக்காய் அது சாப்பிட ஸ்டைலில் வைக்கிறதுக்கே எல்லாரும் நிறைய பேர் பார்த்துட்டு இருந்தாங்க. அப்புறம் இந்த ஹார்ட் ஷேப் மாதிரி இருக்குல்ல, இந்த ஹார்ட் ஷேப்பில் ஃபோட்டோ எடுக்க நிறைய பேர் வரிசையாக நின்னாங்க. நாங்களும் அதில் ஒரு வரிசையில் நின்று ஃபோட்டோ எடுத்துகிட்டு அப்படியே வந்தோம். அந்த காண்டா மிருகத்தை பார்க்கறதுக்கே அப்படியே அதுக்கு உடம்பு அப்படியே இரும்பு மாதிரியே இருந்துச்சு பார்த்துருங்க. அந்த இரும்பு மாதிரி இருக்கிறத நம்ம எட்டி கூட பார்க்க முடியாது, அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கிறது மாதிரி இருந்தது. அப்படியே இந்த கரடி, இந்த வாட்டர் தண்ணி பாயக்கூடிய இது எல்லாம் பார்க்க சூப்பராக இருந்து எல்லாத்தையும் அப்படியே பார்த்துக்கிட்டு அப்படிங்க வரும்போது மான் என்ன அழகான ஒரு மான் நிற்கிதுன்னு அப்படி பார்க்கும்போது அந்த மானுக்கு கொம்பு ரொம்ப அழகாக இருந்தது. அதையும் பார்த்து அப்படியே அப்படியே அதை பற்றியே பேசிட்டு அப்படியே வந்துட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் இங்கே நிறைய மான் இந்த பார்க்கறதுக்கு இது நம்ம சாதா மான், இதை நம்ம நிறைய பார்த்துருப்போம். இது ஆனால் நிறைய நின்றுச்சு. அப்படியே பார்க்க அழகாக இருந்துச்சு பார்த்துடுங்க. அதுக்கு பிறகு அது அப்படி திரும்பி போச்சுது போயிட்டு 2வது ஒரு வண்டி சவுண்டு கேட்டால் நான் வந்துட்டு என்னன்னு பார்த்தா அந்த வண்டியில் நிறைய புல் வச்சுருந்தாங்க. அதுங்களுக்கு கொண்டு கொடுப்பாங்களா இருக்கான். அதனால அந்த சவுண்டு கேட்டோடனே அதெல்லாம் வந்து அப்படியே நின்று பார்த்துட்டே நின்றுச்சு பார்த்துடுங்க. அதுக்கப்புறம் இது கூட பாம்போலே அப்படியே சவுண்டு போட்டுகிட்டே கிடந்துச்சு. அப்படியே அதையும் பார்த்துக்கிட்டு அப்படியே பிள்ளைங்களும் ஒன்று ஒன்றா கேட்க எல்லாமே பிள்ளைங்களுக்கும் அப்படி சொல்லி கொடுத்துட்டு அப்படியே வந்தோம் பார்த்துடுங்க. அதுக்கப்புறம் அங்கே நல்ல கூட்டம். அதனால் நம்ம கொஞ்சம் நேரம் தான் பார்க்க முடியும். ரொம்ப பரபரப்பாக பார்த்துட்டு அப்படியே
ஃபோட்டோ எடுத்துகிட்டு வந்தேன். அதுக்கப்புறம் இந்த மான் வந்து ரொம்ப அதுக்கு உடம்பு வந்து அப்படி இந்த ப்ரௌன் கலரில் அப்படி நல்லா ஷைனிங்காக இருந்துச்சு. அதுக்கு கொம்பு கூட பஞ்சு மாதிரி இருந்து பார்த்துடுங்க. அதுக்கு பிறகு இங்கே இருக்கக்கூடிய இந்த இடங்களெல்லாம் ஃபோட்டோ எடுக்கிற இடம் எல்லாம் நிறைய கம்பெல்லாம் இருக்குது. அதெல்லாம் வித்தியாசமாக அப்படி வளைஞ்சு நெளிஞ்சு அழகாக இருந்து. அப்புறம் இந்த காட்டு மாடை பார்த்தீங்களா, அதுக்கு மாட்டுக்கு ஒவ்வொரு உடம்பும் எப்படி ஸ்ட்ராங்காக இருக்குது, பார்க்கறதுக்கு ஆச்சரியமா இருந்து. இந்த இது கூட நான் டிஸ்கவரியில தான் பார்த்துருக்கேன். இது நேரில் பார்த்தோன்னா அது அழகா இருந்து. அதுவும் பார்க்கறதுக்கு சூப்பரா அப்படியே பார்த்துட்டு வந்தோம். அதான் அங்கேயும் நிறைய இது மண்ணுக்குள்ளே குண்டு தோண்டி மண்ணுக்குள்ளே போயிட்டு வந்துடும் அப்படின்னு என்ன பிள்ளைகள் சொல்லிட்டு வந்துச்சு. அப்படியே அதுக்கு பிறகு இது வந்து மிளா, காட்டு மிளா அப்படின்னு சொல்லுவாங்க. காட்டு மாடுல கொஞ்சம் சின்ன சைஸ் மாதிரி. அந்த மிளாயும் அழகா நிறைய நின்றுச்சு. எல்லாத்தையும் அப்படியே பார்த்துக்கிட்டு அந்த காட்டு மாடை பார்த்தீங்களா, அழகா அது பாட்டுக்கு ஒரு இடத்துல வந்து நின்று ஒதுங்கி நிற்கிது. அது பார்க்கறதுக்கே ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. அதுக்கு பிறகு இந்த முள்ளாம்பன்னி இது நான் முன்னாடி எங்கள் வெள்ளையிலலாம் பார்த்துருக்கேன். ஆனால் இந்த கூட்டுக்குள்ளே பாம்பு போல கிடந்துச்சு பார்த்துடுங்க. பார்க்கறதுக்கு அது அங்கே இங்கே வாடிட்டு இதில் நல்லா இருட்டாக தான் இருந்தது. நாங்கள் தான் அப்படி டார்ச் லைட் அடித்து அப்படி பார்த்தோம். அதுக்கு பிறகு இந்த காண்டாமிருகம் சூப்பராக இருந்து. இந்த காண்டாமிருகமும் புல் சாப்பிட்டுட்டு இருக்குது. இது புல் சாப்பிட்டு இவ்வளோ குண்டாட்டே இருக்குது அப்படின்னு யோசிச்சுட்டே நாங்கள் வந்தோம். அதுக்கு உடம்பு ஒவ்வொரு பீஸ் பீஸாக வச்சது மாதிரி நல்லா அழகாக இருந்து பார்க்கறதுக்கு அப்படியே பார்த்துட்டு அது பாட்டுக்கு இருக்க. அப்புறம் இன்னும் ஒரு சைஸில் இது வந்து காட்டு ஆடு, அந்த வரையாடுன்னு சொல்லுவோம்ல, அந்த வரையாடு அப்படி நிறையா அதான் அழகாக நின்றுச்சு. அதையெல்லாம் பார்த்து ரசிச்சுக்கிட்டு அப்படியே ஒரு இடத்துல நிறைய தண்ணி கிடந்துச்சு. அதில் அப்படி சங்கிலி மாதிரி நிறைய வச்சுருந்தாங்க. அதில் நாங்கள் ஒரு ஃபோட்டோவை எடுத்துகிட்டு உள்ள வரும்போது நிறைய பாம்பு பார்க்கறதுக்கு அழகாக இருந்துச்சு பார்த்துடுங்க. நிறைய பாம்பு வச்சுருந்தேன். அந்த பாம்பையும் அப்படியே பார்த்து ரசிச்சுட்டே வரும்போது நீர் யானை தண்ணிக்குள்ளே வந்து எழும்பி வருதுன்னா அங்கே திருவனந்தபுரம் ஜூவில் தண்ணிக்கு உள்ள கருன்னு கிடக்கிறது தான் பார்த்துருங்க. இது அப்படி தண்ணிக்குள்ளேருந்து எழும்பி வரும்போது அதுக்கு உடம்பு இப்போ தான் நான் கிட்ட நின்று பார்த்த மாதிரி தான் பார்த்தோம். குட்டி குட்டியாக ஒத்த முடியாக இருந்துச்சு. அது அப்படி பாவம் அதுக்கு 4 கால் இருக்குது. ஆனால் சின்ன காலாக தான் இருக்குது. ஆனால் உடம்பு என்ன வண்ணமாக இருக்குது. அதை பாவம் அதை கொண்டுட்டு நடக்க கழியாமல் அந்த மாதிரி இருந்துச்சு. அதுக்கு வச்சுருந்தாங்க. அதை சாப்பிட வந்துச்சு. அதுக்கு பிறகு 2 வாத்து அப்படி ஜோடி அழகாக நின்றுச்சு. அப்புறம் நெருப்பு கோழி பார்த்தோம். நெருப்பு கோழி அப்படியே அங்கேயும் ஓடிட்டே இருந்துச்சு. நெருப்பு கோழியை பார்த்துக்கிட்டு அப்படியே வந்துட்டு இருக்கும்போது இந்த யானை தெரியுதுல, அந்த யானை வந்து ஃபஸ்ட்டில் அப்படியே சிலை மாதிரியே நின்றுச்சு. நான் சிலை தான் செஞ்சு வச்சுருக்காங்க போல் அப்படின்னு நினச்சேன். அதுக்கப்புறம் தான் அதுக்கு தும்பிக்கையையும் வாலையும் லேசாக அசைச்சுது. இது வந்து காட்டில் உள்ள யானை. அதுக்கு பிறகு இதெல்லாம் சும்மா நம்ம சாதா யானை மாதிரி தான் அழகாக இருந்துச்சு. அதை பார்த்துட்டு அப்படியே ரசிச்சுட்டு வரும்போது ஒரு ஆச்சரியமான ஒன்று இப்போ இருக்கோம் பார்த்துடுங்க. என்னதுன்னா ஒட்டகச்சிவிங்கி இருந்துச்சு. இங்கே ஒட்டகச்சிவிங்கியை பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக வந்துட்டு பார்த்துடுங்க. இந்த ஒட்டகச்சிவிங்கி ரொம்ப அழகாக இருந்துச்சு. அதை அப்படியே பார்த்து ரசிச்சுட்டே வந்தோம். நீங்களும் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்களும் இதெல்லாம் பார்த்து ரசிங்க. எங்கள் கூட இவ்வளோ நேரம் இந்த வீடியோவை பார்த்து ரசித்ததுக்கு ரொம்ப நன்றி. எங்கள் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட். பாய். இந்த ஒட்டகச்சிவிங்கி அப்படி இதில் உள்ளதுலேயே இதுதான் நல்லா பெருசாக அப்படியே கிட்ட வரைக்கும் வந்துச்சு பார்த்துடுங்க. பாய். தேங்க்யூ.